கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணி ஒன்றாக இருக்கு. தொடர் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கோம். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்பிக்கையோடு 2026 தேர்தலையும் இதே கூட்டணியோடவே நீங்க எதிர்கொள்ள தயாராயிருக்கீங்க. இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏன் புதிய கூட்டணிகள் தேவைப்படுகிறார்கள்? கூட்டணி பலம் நல்லா இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க. அதாவது திமுக கூட்டணி பலமாக இருக்குது, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரப்போகிறார். கொண்டு வந்த திட்டங்கள், கூட்டணியுடைய பலம், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு தாக்குகிற போக்கு, இதெல்லாம் கண்டித்து தான் இருமொழி கொள்கை, இதெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். எங்களுக்கு பதவி வேணும், முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும், கூட்டணியில் மந்திரி சேவை வேணும்லாம் எங்கள் கூட்டணி கட்சி பேசலை. ரைட்டா? எங்களுக்கு தேவை இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு நிலையில் போக்கு, அந்த நிலையை மாற்றணும், உரிமையை பாதுகாக்கணும். அந்த ஒரு கோட்பாட்டில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் கொள்கை கூட்டணி அமைத்த கூட்டணி கட்சி தலைவர்களை மதித்து இந்த கூட்டணியை வழி நடத்துகிறாரு. நிச்சயமாக அந்த கூட்டணி தான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை பெறும். இருந்தபோதும் கூட கண்ணியத்தோடு சொல்கிறாரு, இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வரலாம், அது பெருந்தன்மை, கண்டிப்பாக வரும்லாம் சொல்லலை. அதை நீங்கள் இன்னும் தேவைப்படுதோ படலையோ எங்களுக்கு தேவை, இன்னும் வந்தால் கூட சந்தோஷம். ரைட்டா? ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுகவுடைய தலைவர் அண்ணன் பழனிசாமி என்ன சொல்கிறாரு, மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர இதுவரைக்கும் பிஜேபி தவிர வேறு எந்த கட்சியும் அந்த கூட்டணிக்கு வரல, இதுவரைக்கும் வரல. அவர் விஜய் கட்சியை இன்றைக்கி என்ன, அவர் போகிற இடங்களில் பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, 2 கொடி தெரியுது, ஆஹா கொடி வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுற ஒரு கட்சி தலைவரை பார்த்துருக்கீங்களா? அதிமுக பெரிய கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, ஒரு 30 தடவை ஆட்சியில் இருந்திருக்கிற கட்சி, ஒரு சின்ன கட்சி. அது அரசியல்லையே இன்னும் பலம் என்னான்னு தெரியல. சீமானு கூட 8% சதவீதம் இருக்குது. விஜய்க்கு என்ன பலம்னே தெரியாத கட்சியை ஒரு கொடியை பார்த்து சந்தோஷப்படுகிற எடப்பாடி பழனிசாமி எப்படி அவங்க கட்சி கூட்டணிக்கு வருவாங்க? மற்ற கட்சிகள் அவருக்கும் பெரிய கூட்டணியே, மெகா கூட்டணி எப்படி சார்? எங்க திமுகவில் 13 கட்சி சார் இன்னைக்கு கூட்டணி, 13 கட்சியுமே வலுவாக இருக்குது சார். உங்க கட்சியில பிஜேபி தவிர யார் சார் கூட்டணியில் இருக்குது? ஏடிஎம்கேல சொல்லுங்க. 3 கட்சிகள் வலுவா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதே திரு பழனிசாமி தான் சில கட்சிகள் கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு அவர் சொல்றார். ஒருவேளை அந்த அச்சத்தின் காரணமாக தான் புதிய கட்சிகள் அகாமடேட் பண்ணலாம். எங்களுக்கு அச்சத்துக்கு வேலையே இல்லை. ரைட்டா? எங்க கட்சி வலுவா இருக்கு, கொள்கை கூட்டணி, பாசிச சர்க்காரை நாங்கள் விரட்டணும், தமிழ்நாட்டின் உரிமைகள், மானம், மொழி, இனம் காப்பாற்றப்படணும். இந்த கூட்டணி தான் நிச்சயமாக கடந்த வரக்கூடிய தேர்தலில் நின்று போட்டி ஜெயிக்கும். நீங்கள் வைக்கிற கூட்டணி எப்படின்னு சொன்னால் அதிகாரத்துக்கு உண்டான கூட்டணி, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற கூட்டணியில் போகிறீங்க. நிச்சயமாக 2021 பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்க. எத்தனை சட்டம் பாஸ் பண்ணிச்சு மத்திய அரசு? என்னென்ன பாஸ் பண்ணிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்த சட்டத்துக்கு பூரா ஆதரவு தெரிவிக்கிறீங்களே. தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்றது தமிழர்கள் எழுதக்கூடிய தேர்வு. அதில் தமிழ் தெரியாதவனு எழுதலாம்னு சட்டம் கொண்டு வரீங்க. இது என்ன சார் நியாயம்? இது எப்படி சார் மக்கள் ஒத்துக்குருவேன்? அப்புறம் என்ன கொண்டு வரீங்க? அம்மா கொண்டு வந்த உதயமின் திட்டத்தை நிராகரித்தாங்க அந்த அம்மா. ஆனால் பழனிசாமி அரசாங்கம் வந்ததுமே பிஜேபிக்கு பயந்து அந்த திட்டத்தை கொண்டு வர்றீங்களே. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டேன்றீங்களே. நீட் தேர்வுக்கு அதுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டேன்றீங்களே. இப்போ எப்படி முத்தலாக்கு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, 3 விவசாயிகள் 3 சட்டம் கொண்டு வந்தார்கள் விவசாயம், அந்த சட்டத்துக்கு கூட நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அன்னைக்கு கூட்டணி பிஜேபி. 2024 எங்களுக்கு சிறுபான்மை பல வேணும்னு சொல்லி பிஜேபி விட்டு வெளியே வாரீங்க. இப்போ எப்படி உங்கள் அதிமுக சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க? இப்போ கூட்டணி வச்சு போகிறீங்கல்ல, இப்போ எப்படி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்? ஒட்டுமொத்த ஆதரவு மக்களும் உங்களை நிராகரிப்பார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பக்கம் கூட்டணி வராது.
எங்கள் பக்கம் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்தாலும் வராவிட்டாலும் இப்போ இருக்கிற கூட்டணி மாபெரும் மெகா கூட்டணி. இந்த கூட்டணியை வைத்து தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் கொண்டு வந்த மக்களுக்கு உண்டான திட்டங்களை வைத்து இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும். அப்போ உங்களோட பலத்தை அதிகரிப்பதற்காக புதிய கட்சிகள் தேவையில்லை, அப்படி இல்லை. உங்க பலத்தை பார்த்து புதிய கட்சிகள் உள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு. ஓகே.